ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி அரைச்சி விட்ட சாம்பார் தாங்க செய்ய போகிறோம். சுவையாக டேஸ்ட்டாக இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாதத்துக்கெல்லாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடாயில் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன், உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன், தனியா ஒரு ஸ்பூன், வெந்தயம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. கூடயே 3 வரமிளகாய் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ தகுந்த மாதிரி மிளகா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போது கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துட்டு இப்போ நல்லா வறுத்துட்டு இப்போ நம்ம இதை வறுவட்டதை ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ சட்டியில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி வந்து 1 பெருசாக எடுத்துருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்குங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து காய்கறி பார்த்திங்கன்னா கேரட்டு, பீன்ஸு, கத்திரிக்காய், முள்ளங்கி, முருங்கைக்காய், அவரைக்காய் எடுத்துருக்கிறேன். எல்லா காய்கறியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு தேவையான தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு உப்பு சேர்த்து கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டிங்கன்னா காய் நல்லா வெந்து வந்துடும். இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ புளி தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒதுக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம பருப்பு வேக வச்சுருக்க இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போது அரைச்சி வச்ச விழுதி சேர்த்துட்டு எக்ஸ்ட்ரா தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நல்லா கெட்டியாக, ரொம்ப கெட்டியாக இருந்தால் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. நான் கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன். இப்போ நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிட்டு பச்சை வாசனை போக கொதித்ததுக்கப்புறம் கூடயே பெருங்காயத்தூளும் மல்லித்தலையும் சேர்த்து சர்வ் பண்ணி பாருங்கள். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் வாசனையாக. இதுக்கு சின்ன தாளிப்பு தாங்க கொடுத்துட்டு சர்வ் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரைஸ் சேனல்